ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரியல. அதை பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோம் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சூப்பராக சிம்பிளாக ஈஸியாக நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். வாங்க எப்படி ஓப்பன் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோனில் கொடுத்துருப்பாங்களா, அந்த கூகுளை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் இருக்கும். இல்லைன்னா புதுசாக நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். யூஸ் ஆன் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். கீழே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் அனதர் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கூகுள்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச பேரை தான் நீங்கள் டைப் பண்ணணும். பாருங்கள் நான் எப்படி டைப் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இப்போ வந்து இது என்னோடய தம்பி ஃபோனு, அதனால் பார்த்தீங்கன்னா நான் அவன் பேரையே டைப் பண்ணிக்கிறேன். மோகன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். மோகன். உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னு வச்சுக்கோங்க. நான் மோகன் அப்படின்னு போடுறேன் நான். இதுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சும்மா 03 அப்படின்ட்டு போட்டு கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார் மை செல்ஃப் யூஸ்ன்னு இருக்கும். அப்புறம் ஒர்க்கு இல்லைன்னா பிஸ்னஸ் இந்த மாதிரி இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா பர்சனல்னு சொல்லிவிட்டு அந்த இதை கிளிக் பண்ணுறேன். அடுத்து வந்து மேலே பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் ஃபஸ்ட்டு நேமுன்னு கேட்டிருப்பாங்க. அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மோகன் டைப் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கீழே கொடுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா நான் என்னோடதை கொடுத்துக்கிறேன். நான் பார்த்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஜெண்டர்னு கொடுத்து மெயில் ஆர் ஃபீமேல் நீங்கள் என்னதோ அதை போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா மெயில்னு போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி க்ரியேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் பிடிக்கலை அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் மொபைல் அப்படின்ட்டு இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் மொபைல் நம்பரோட கனெக்ட் ஆயிரும். நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். நீங்கள் சூப்பராக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நேமில் போட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் சிம்பிளாக நம்ம கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? அவ்வளோதான், அங்கே சிம்பிள் தான். இதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாமா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ ட்ரை பண்ணலான்னு மறக்காம கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா உங்களுக்காக அதையும் நான் பண்ணிடுவேன். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா பாய்.